இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, தேவனின் திட்டங்களை யாராலும் தடுக்க முடியாது. வசனம் யோபு 42:2. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்க, இந்த வசனம் யோபுவின் மனமாறும் தருணமாகும். இந்த யோபுவின் புஸ்தகம் துன்பத்தை பற்றி, நடுநிலைகள் பற்றி, நம்பிக்கை மற்றும் நீதிமானின் அனுபவங்கள் குறித்து பேசுகிற புத்தகமாக இருக்குது. யோபு பார்த்திங்கன்னா, அவர் தெய்வ நம்பிக்கை உள்ள, கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதனாய், நேர்மை உள்ள மனிதனாக, ஒரு நல்ல மனிதனாக அவர் வாழ்ந்தவர். பாருங்களேன், அவருக்கு திடீர்னு என்ன ஆகுது, அவருடைய சொத்துக்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாம் கிழக்கிறாரு. அவருடைய உடல் ஆரோக்கியத்தை கூட அவர் இழக்கிறாரு. பாருங்க, அவரது நண்பர்கள் கூட பார்த்திங்கன்னா அவரை குற்றப்படுத்துகிறாங்க. நீ பாவம் செய்ததுனால தான் இது நடந்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் யோபு தேவனிடம் முறையிடுகிறாரு. நான் என்ன தவறு செய்தேன், நான் இது செய்யலையே, தவறு செய்யலையே என்று முறையிடுகிற போது தேவன் யோபுக்கு நேரடியாக பதில் கொடுக்காம அவர் பார்த்திங்கன்னா உலகத்தை நான் தான் படைத்தேன் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். அப்போது இந்த தேவனின் ஆழமான அறியாமையை உணர்ந்த போது யோபு மனம் மாறி அவர் சாட்சி கொடுக்கிறார். பாருங்களேன், அந்த சாட்சியின் அடிப்படையில் தான் இந்த வசனம். பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்க, அருமையான ஒரு வார்த்தைகள். பாருங்க, அந்த யோபு தன்னுடைய துன்பத்தின் வழியாக பயணித்த பொழுது கடைசியில் அவர் உணர்கிறார், தேவனுடைய திட்டங்கள் யாராலும் நிறுத்த முடியாது, இல்லையா? அதான் உண்மை. பாருங்கள், நம்ம யோபு பார்த்திங்கன்னா நீண்ட வேதனைகளுக்கு பிறகு இதை உணர்கிறாரு. ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு எழுதிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், இது எப்படி நடக்கும், இது வாய்க்கும், இது எப்படி நிறைவேறும், இதை நான் மீட்டுவானா, இதை நான் நிறைவேற்றுவானா, இதை செய்து முடிப்பேனா அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகளோடு இருப்பீர்களானால் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், சகலத்தையும் நான் செய்வேன், நான் செய்ய நினைத்தது ஒன்று கூட தடைப்படாது. பாருங்கள், அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய திட்டங்கள் நம் மேல் வைத்திருக்க அந்த திட்டங்கள் யாராலும் தடுக்க முடியாது. பாருங்கள், தேவன் எல்லாம் செய்யக்கூடியவர். அவருடைய யோசனைகளை தடுக்க மனிதனாலும் சாத்தானாலும் எந்த சூழ்நிலையாலும் கூட முடியாது. பாருங்கள், அதான் உண்மை. இது வெறும் அறிவு சார்ந்ததல்ல, இது அனுபவத்தின் ஊடாக வந்த நம்பிக்கையான வார்த்தை. பாருங்கள், நம்ம துன்பங்களின் வழியாக தேவனை அறிந்த யோபு இப்போது அவர் யார் என்பதில் உறுதி பெறுகிறார். அப்போ தேவனின் திட்டங்கள் நிலைத்தவை, இல்லையா? அவை வெறும் ஆசைகள் அல்ல, பரலோகத்தில் திட்டமிட்ட உத்தரவுகள். அப்போது இது தேவனின் அளவில்லா வல்லமையை சொல்கிறது. பாருங்களேன், அவர் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆற்றல் உடையவராக இருக்கிறாரு. அப்போ இது ஒரு பகிரங்க அறிக்கையாகவும் வாழ்க்கையின் மையத்தை திருப்பும் உணர்வாகவும் யோபுவால் கூறப்படுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் தேவனின் நோக்கத்திற்கு உட்பட்டதாக இருக்குது. நாம் அதை உணர்கிறோமா இல்லையா என்பது முக்கியம் இல்லை, அது நடந்தே தீரும். பாருங்கள், நமக்கான தேவனின் எண்ணங்கள் முடிவடையாமல் நிறைவேறும். பாருங்கள், எரேமியா 29:11 கூட நம்ம பார்க்க முடியும். அவர் சொல்கிறாப்பாங்க, நீங்கள் எதிர்பார்த்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் கொடுக்குற வாக்குத்தத்த வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறாரு. அப்போ அது தீமைக்கு இல்லையா, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்படிப்பட்ட ஒரு நினைவுகள் உங்கள் மேலே, என் மேலே தேவன் வைத்திருக்கிறாரு. நம்ம எதிர்பார்த்திருக்க ஒரு ரிசல்ட், ஒரு முடிவு, ஒரு ஃப்யூச்சர் குறித்தான ஒரு காரியங்கள், இல்லை ஒரு ஆசீர்வாதங்கள், சரீர சுகம், பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள். பாருங்களேன், அப்போது நம்ம எதிர்பார்த்துருக்க அந்த முடிவு, ஊழியங்கள் வளர்ச்சிகள், பிஸ்னஸோடைய வளர்ச்சிகள், கையின் கிரியின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு அந்த எதிர்பார்த்த முடிவை கொடுக்கும்படியாக தேவன் நம்ம மேல் வைத்திருக்க நினைவுகள் ஒரு அறிகிறாராம். பாருங்கள், ஒருவேளை இன்றைக்கு மனுஷங்க கூட நிறைய வாக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் அது நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். சூழ்நிலைகள் மாறாக அவங்க மாறி இருக்கலாம். பிசாசு ஒருவேளை தடை பண்ணியிருக்கலாம், இல்லையா? மனிதர்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், பிசாசு அந்த திட்டங்களை குலைக்கணும்னு அவன் திட்டம் பண்ணியிருந்தாலும் பாருங்கள், தேவன் அது எல்லாம் தகருப்படியாக ஆக்கி அவர் திட்டத்தை நிறைவேற்றுவேன் இன்றைக்கு சொல்லுகிறார்.
சகலத்தையும் நான் செய்வேன்னு சொல்லுகிறார். நான் செய்ய நினைக்கிறது பிசாசாலேயோ சூழ்நிலையாலேயோ எந்த மனிதனாலையும் தடை பண்ண முடியாதான். அப்படிப்பட்ட அந்த வல்லமை, அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட அந்த தெய்வீக சுகம், அப்படிப்பட்ட பொருளாதார உதவிகள் எல்லாம் அவர் திட்டத்தின்படி நடக்கும் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது, இந்த வாக்குத்தத்தம் நமக்குரியது என்று எடுக்கும் பொழுது அற்புதமாய் நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய அற்புதத்தை நாம் காண முடியும் நம் வாழ்க்கையில். தேவனுடைய வல்லமையை தடுக்க முடியாது, யாராலையுமே முடியாது. இவ்வளோ இந்த காலை வேளையில் அற்புதமாக இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு நாம் சுதந்திரிப்போம். நமக்கான தேவனின் எண்ணங்கள் முடிவடையாமல் நிறைவேறும் பாருங்க. யாரும் எதுவும் அதை தடுக்க முடியாது. நம் மல்லிகளுக்குள்ளும் குழப்பத்துக்குள்ளும் தேவனின் இன்றைக்கு செயல்படுகிறார் பாருங்க. நாம் புறக்கவனிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய திட்டத்தின் பங்காய் இருக்கிறோம். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். உம்முடைய எண்ணங்களும் நோக்கங்களும் தடுக்க முடியாதவை என்பதை நான் இன்று ஒப்புக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்க நல்ல திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றும் ஆற்றலும் அதிகாரம் உம்மிடமே இருக்கின்றன ஆண்டவரே. நான் உம் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதை விசுவாசித்து ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தினால். ஆமென்.